எங்க அம்மா பர்த்டேக்கு ஊட்டிக்கு போன கதையை கொஞ்சம் பாப்போமா? நாங்க போக நினைச்சது காலையில 5 மணி. ஆனா சில காரணங்களால நாங்க போனது மத்தியானம் 12 மணி. ஊட்டி மலையில ஏறிட்டு இருக்கும் போது அங்க ஒரு அழகான கருப்பு கலர்ல மலை அணில பார்த்தோம். அதே மாதிரி அங்க கிளைமேட்டும் சூப்பரா இருந்ததா, உடனே ஒரு ஸ்டாப்பை போட்டோம். அங்க அழகழகான போட்டோ எல்லாம் எடுத்துட்டு ஒரு டான்ஸையும் போட்டுட்டு அப்படியே இயற்கையை ரசிச்சுட்டு இருந்தோமா. அதுக்குள்ள எங்க அம்மா பாம்பேல இருக்கிற எங்க சித்தி மாமாவுக்கு வீடியோ கால் பண்ணி அங்க இருக்கிற கிளைமேட் எல்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க. அப்படியே அங்கிருந்து கிளம்பிட்டோம். இப்பந்தான் ஒரு முக்கியமான சம்பவம். நாங்க வீட்டுல இருந்து கிளம்பும் போது எங்க அம்மா ஊட்டியில 2 மணிக்கு மழை பெய்யும் சொன்னாங்க. ஆனா அதுக்கு எங்க அப்பா என்ன தெரியுமா சொன்னாங்க? மழை மட்டும் பெய்யலன்னு வச்சுக்க, உன்னை அப்படியே ஊட்டில இருந்து உருட்டி விட்டுருவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா கரெக்டா 2 மணிக்கு ஊட்டியில மழை பெஞ்சிருச்சு. அம்மா மழை பெஞ்சிருச்சு, அப்பா ஊட்டில இருந்து உருட்டி விட்டுருவாமா அப்படின்னு கேட்டேன். ஆனா அம்மா வேண்டாம், நம்மளுக்கு வண்டி ஓட்டுறதுக்கு ஆள் இல்ல, குழைச்சி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கெல்லாம் ரொம்ப வயிறு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பழங்காலத்து ஹோட்டல்ல பிரியாணியை போட்டு மேய்ஞ்சிட்டு அப்படியே அதுக்கு பக்கத்துல இருக்கிற கிரவுன் பேக்கரியா, அதுவும் ரொம்ப பழங்காலத்து பேக்கரியா, அங்க போய் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஆனா எங்களுக்கு அவ்வளவு ஒன்றும் பிடிக்கல. அப்படியே நாங்க வெளியே வந்து பார்த்தா ஒரு அதிசயம் நடந்துச்சு. அந்த அதிசயத்தை நான் உங்களுக்கு பார்ட் 2ல சொல்றேன். எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே ஒரு லைக்கையும் போட்டுருங்க.